வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அதாவது ஒரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு ஜம்ப் பண்ண வைக்க முடியும். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் 2 டைப் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா கண்டினியூ அண்ட் பிரேக். இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கோடிங் போட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா கிளாஸ் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம கோடிங் போட போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபார் லூப்பை வச்சு நம்ம எப்படி வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் லூப்பில் நான் ஒரு டேட்டா டைப்பை வந்து இன்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறேன். அது என்னன்னா ஸ்டாப்ன்ற ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டாப்ன்றது அது கீவேர்டு எதுவும் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸ்டாப்ன்றது வேரியபிளோட பேர், நானாக வச்ச பேர் தான் அந்த ஸ்டாப். ஸோ அதில் வந்து நான் 1ன்ற இருக்க ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி ஸ்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதை வந்து செமிகாலன் போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம அடுத்தது ஸ்டாப்பில் கண்டிஷன் பண்ண போகிறோம். ஸ்டாப் greater than 5, ஓகேவா? அண்ட் செமிகாலன் வச்சுட்டோம். ஸ்டாப்பை வந்து இன்க்ரீமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் என்ன நானாக வச்ச பேர், ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அண்ட் ஃபார் லூப்பில் நம்ம கொடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் ஸ்டாப்பை வந்து நான் கால் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்டாப்பில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும், டிஃபால்ட்டாக இப்போ 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் ஸ்டாப்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் அதுக்குள்ளே தான் மெயின் கான்செப்ட் பிரேக்குக்கான கான்செப்ட் வரப்போகுது. இஃபுக்குள்ளே நான் ஸ்டாப் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போது இஃப் வந்து ஸ்டாப் இருக்குல்ல, அந்த ஸ்டாப் வந்து 3 வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 3 ரெண்டுமே ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து பிரேக் ஆகிடணும். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் பிரேக்குனா என்ன, நம்மளுக்கு பிரேக்குனா என்ன, நம்ம ஒரு சடன்லி ஒரு பிரேக் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங்கிலும் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஈக்குவல் டு 3 வந்துச்சுன்னா எனக்கு பிரேக் ஆகிடணும். அந்த மாதிரி நான் கண்டிஷனை வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். கம்பைல் கூட நம்மளுக்கு தெரியும், ரன் பண்ணுறதுக்கான கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ என்ன அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, 1 2 3. என்னடா இது, நம்ம 5 வரைக்கும் தானே கொடுத்துருக்கோம், இது என்னடா 3 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம பிரேக்குன்ற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம்ல, நான் என்ன சொல்லியிருந்தேன், 3 = 3 ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே 3 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த கூட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார் லூப்பில் இன்ஸ்டலேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்ல என்ன இருக்குது, ஸ்டாப். ஸோ அது வந்து 1 டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுமா. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த 1 வந்து இஃப்குள்ளே வந்திருக்கும். 1 = 3 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம், ஃபால்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால அந்த செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. அதனால அது திருப்பியும் 1 வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கும். ஸோ அதே மாதிரி 2 வந்திருக்கும், 2 பிரிண்ட் ஆயிட்டு வந்து திருப்பி அந்த எக்ஸிக்யூஷனை செக் பண்ணும்போது 2 = 3 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இல்லை ஃபால்ஸ்னால திருப்பியும் மேலே போயிட்டு இருக்கும். அண்ட் திருப்பியும் மேலே போய் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு 3 வந்திருக்கும். இப்போ 3 = 3 தானே. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கும். உள்ளே வந்தோடனே நம்ம வந்து பிரேக் அடிச்ச மாதிரி ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால அது பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த செட் ஆஃப் கோடை வந்து ரைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே இஃப்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ஆர் கண்டிஷனுக்குள்ளேயே இஃப் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இஃப்குள்ளே நம்ம கண்டிஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டாப் = 3 அந்த மாதிரி சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துரும். இஃபோட ஓப்பன் பேரன்தீசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள கண்டினியூன்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்ல ஸ்டாப் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதோட ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா 1ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கான நடுவில் பார்த்தீங்களா 3 காணோம். எங்க போச்சு 3 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோடிங்குள்ள வாங்க. நம்ம டிஃபால்ட் வேல்யூ 1 இருக்கு. ஸோ கண்டிஷனை செக் பண்ணோம், ட்ரூவா இருக்கிறதுனால அது உள்ள வரும். உள்ள வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, இஃப் கண்டிஷன் இருக்கு. இஃப் கண்டிஷன்ல 1 = 3 சொல்லிட்டு செக் பண்ணோம், ஃபால்ஸ்ல. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் பிளாக் அப்படியே விட்டுட்டு திருப்பி கீழே வந்திருக்கும். நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோம், அதனால 1 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி 2 வந்து இப்போ நம்மளோட ஸ்டாப்போட டிஃபால்ட் வேல்யூ 2 ஆயிட்டு இருக்கும். 2 வந்து கண்டிஷன் செக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு திருப்பியும் இஃப்குள்ள வந்திருக்கும். 2 = 3 சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ்னால அந்த இஃப் கோடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு 2ன்றதை பிரிண்ட் ஆகிட்டு திருப்பியும் வந்து அது மேலே போயிருக்கும். அண்ட் 3 மாறி இருக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால 3 = 3 பார்க்கும்போது ஆமாம் ட்ரூ. இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு இதில் இருந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும், கண்டினியூ நம்ம உள்ள ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கிறதுனால அது திருப்பியும் கண்டினியூன்னு சொன்னதுனால பிரிண்ட் ஆக மறந்துட்டு திருப்பியும் மேலே போயிடும். அப்படின்னா நம்மளுக்கு ஆகும் 3 வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ மேலே போகும்போது அந்த டிஃபால்ட் வேல்யூ 3 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு 4ன்னு சொல்லிட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ திருப்பியும் 4 வரும்போது 4 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் நம்மளுக்கு 4 வந்து
வந்து கீழே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 3ன்ற ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனால தான் கண்டினியூ கொடுத்ததுனால அந்த 3யை பிரிண்ட் பண்ண அது மறந்துடுச்சு. ஸோ அதனால திருப்பி அது மேலே போயிருக்கும், அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆனதுனால 4 ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 4 வந்து பிரிண்ட் ஆகும். கீழே system டாட் அவுட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். அண்ட் இதே மாதிரி 5 6 7 8 9 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்ல நம்ம கிளியரா வந்து சொல்ல போறோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நம்ம கமெண்ட் பண்ணலாம். அண்ட் டெலிகிராம் குரூப்ல கூட ஜாயின் ஆகி நம்ம கூட டெய்லி குவிஸ் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போகலாம் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ இதே மாதிரி நம்ம கூட லிங்க்லேயே இருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காதீங்க. பை பை, டாடா, ஹாப்பி கோடிங்.